டெலிவரி பாய் வேலையாக இருக்கலாம், இது வந்து ஒரு ஜவுளி கடையில் வேலை பார்க்கலாம். ஆனால் அங்கே போய் இங்கே அதிகாரத்தை அனுபவிச்சிருக்கே மாட்டான்ல. அங்கே அவனுக்கு ஒரு அடையாளம், அங்கே பிறப்பின் அடிப்படையில் ஒரு அதிகாரம் வச்சுருக்காப்புல மனசுக்குள்ளே. அந்த அதிகாரத்தை போய் அங்கே போய் அடைவாப்புல. பயங்கரமாக ஒரு வேஷ்டியை கட்டிக்கிட்டு ஒரு போஸ்டரை ஒட்டிட்டு ஒரு கெத்து காட்டுறது. அவங்க நல்லா தெரியும் இவங்களுக்குலாம் நம்ம மேலே அப்படின்னு சொல்லி ஒரு வாழ்க்கையை வாழ்றது. ஜாதி அடிப்படையில் வச்சுக்கிட்டு அந்த பெருமையை வச்சுட்டு போயிட்டே இருக்கக்கூடாது. இங்கே காசுக்கே வழி இல்லை, சாப்பாட்டுக்கே வழி இல்லை. ஆனால் அந்த அடிப்படையில் நீ வந்து மேலே போகக்கூடாதுல்ல, அந்த சிந்தனை வரமாட்டேங்குது. Grand Royal Tours presents Behind Woods Bison Special with Mari Selvaraj. எங்கள் அப்பா ஒரு டைம் வந்து ஆற்றுல போயிட்டார் நீச்சல் தெரியாமல். செத்துட்டாங்க கூட்டிருந்தாங்க. ஏன் எங்கள் அப்பாவுக்கு நேர்மையாகவே இல்லை. எங்கள் அப்பா ரொம்ப ஏமாற்றிருக்கேன். எங்கள் அப்பாவுக்கு பொய் சொல்லியிருக்கேன் அதிகமாக. எங்கள் அப்பாவோட இன்னசென்ட்டை பயன்படுத்தியிருக்கேன். கிராமங்கள்லேருந்து இடம் பெயர்ந்து நகரங்களுக்கு சென்ற பணம் சம்பாதிக்க சென்ற மனிதர்கள் அந்த கிராமங்கள் அப்படியே இருக்கிற மாதிரி வச்சுக்கிறாங்க. இங்கேருந்து பணம் அனுப்பி அதை அப்படியே வச்சுக்கிறதுக்கான வேலையை பார்த்துட்ருக்காங்க. என்னடா வாழ்க்கை வாழ்கிறீங்க? வருஷத்துக்கு ஒரு 10 நாள் தான் போவாங்க. அந்த 10 நாளும் அந்த அதிகாரத்தை அனுபவிச்சுட்டு போவாங்க. ஃபுல்லாக ஈகோ பூஸ்ட் பண்ணிட்டு திருப்பி வந்தீங்க. திருப்பி வந்து லிட்டரலி அதுதானே சார் அது? ஆமாம். நீங்கள் என்ன பண்ண முடியும்? நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய திறமைகள் போதுமானது உரையாடுறதுக்கு. ஆனால் அங்கே திறமையெல்லாம் தேவையே கூடாது. அங்கே அடையாளங்கள் தான் உரையாடும். அது ஒரு பெரிய சிக்கல். ஏன்னா அங்கே எல்லாத்துக்குமே எல்லை இருக்குது. அந்த ஆலமரம் யாருக்குன்னு ரொம்ப நாள் சண்டை போயிட்டு இருக்கும். அப்பா நீங்கள் எதெல்லாம் ரசிக்கிறீங்களோ அதுக்குள்ளெல்லாம் ஒரு வார் இருக்கும். 20 வருஷம் கழிச்சு நான் இப்போ நாங்கள் திரும்பி போனாலும் மனிதர்களுக்குள்ள ஒரு டிஸ்டன்ஸ் இருந்துச்சு. அந்த டிஸ்டன்ஸ் குறையில. அந்த பாதைகள் வந்து அடைப்பட்ட பாதைகள் திறக்கலை. இன்னொருத்தரோட பழக முடியாத நுழைய முடியாத கோயில்கள் இருக்குது. இன்னொருத்தரால் ஏற முடியாத பேருந்துகள் இருக்குது. இது நிறைய விஷயங்கள் அப்படியே இருக்குது. எப்படி அப்படிங்கிற மாதிரி தோணும்னா நம்ம இந்த ஊரில் பிறந்துட்டோம், இதுதான் விதி, நம்மளாம் வெளியே போய் எப்படா ஜெயிக்க முடியும், நம்மளாம் எவன்டா மதிப்பான் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் அவங்களுக்கு மாற்றணும். Grand Royal Tours வழங்கும் Behind Woods Bison Special with Mari Selvaraj. சில கான்வர்சேஷன் ஸ்பெஷலாக இருக்கும் அப்படின்னு நம்ம ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஒரு ஹாப்பினஸ் கூட உட்காருவோம். அந்த மாதிரி ஒரு ஹாப்பினஸ் கூட தான் I'm here to meet the bison of Tamil cinema himself, our dearest Mari Selvaraj sir. வணக்கம் and a very very warm welcome sir. ரெஸ்ட்ரிக்ஷனே இல்லாத வாழ்க்கையை விட்டுட்டு நம்ம ரெஸ்ட்ரிக்டட் ஸ்பேசஸில் வாழ சூஸ் பண்ணுறோம்ல சார்? தெரியல, இது வந்து நல்லதும் தெரியாது. இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அங்கேயும் சில சிக்கல், அங்கே உள்ள சிக்கல்கள். அங்கே வந்து நீங்கள் மனிதர்கள் வந்து அங்கே உள்ள ஒரு நீங்கள் நம்ம நினைக்கும் போது என்ன தோணும்னா இங்கே இருக்கிற நெருக்கம் அங்கே இருக்காது. நீங்கள் அதை உண்மையாக புரிஞ்சுக்கணும். நீங்கள் இப்போ நீங்கள் இங்கே இவ்வளோ பேர் இருக்கோம், நம்மக்கிட்ட நீங்கள் வந்து நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய திறமைகள் போதுமானது இங்கே உரையாடுறதுக்கு. ஆனால் அங்கே திறமையெல்லாம் தேவையே கூடாது. அங்கே அடையாளங்கள் தான் உரையாடும். அது ஒரு பெரிய சிக்கல். ஏன்னா அங்கே எல்லாத்துக்குமே எல்லை இருக்குது. நம்ம இங்கே வந்து எல்லை கிடையாது. ஆனால் அங்கே வந்து எல்லை இருக்கும். ஒரு வாய்க்காலுக்கு அந்த பக்கம் ஒரு வாழ்க்கை இருக்கும், வாய்க்காலுக்கு இந்த பக்கம் ஒரு வாழ்க்கை இருக்கும். ரோட்டுக்கு அந்த பக்கம் ஒரு வாழ்க்கை இருக்கும், ரோட்டுக்கு இந்த பக்கம் வாழ்க்கை இருக்கும். அந்த ஆலமரம் யாருக்குன்னு ரொம்ப நாள் சண்டை போயிட்டு இருக்கும். அப்பா புரியுது அவங்களுக்கு? அந்த 4 பணம் யாருக்கு அப்படிங்கிற சண்டை ரொம்ப நாளாக போயிட்டுருக்கும். நீங்கள் எதெல்லாம் ரசிக்கிறீங்களோ அதுக்குள்ளெல்லாம் ஒரு வார் இருக்கும். அதுதான் அங்கே வாழ்க்கை. நமக்கு என்ன தான் நீங்கள் இங்கேருந்து வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா அப்பா என்ன பச்சை பசேன்னு இருக்குது அப்படின்ட்டு இருக்கும். ஆனால் பக்கத்தில் போனீங்கன்னா தான் அங்கே பாம்பு நெளிகிறது, புழு நெளிகிறது எல்லாம் கண்ணுக்கு தெரியும். அப்படியாப்பட்ட வாழ்க்கை தான் அங்கே. அந்த வாழ்க்கையை பற்றி பேசக்கூடிய படம் தான் பைசன். அப்படிப்பட்ட ஸ்பேஸில் தான் நான் இருக்கணும் அப்படின்னு மாரி செல்வராஜ் ஒவ்வொரு முறையும் சூஸ் பண்ணுறதுக்கு காரணம் என்ன? எப்படிப்பட்ட பேசல இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல, இப்போ அந்த 4 பண்ணை இருக்குது, அதில் யாருக்கு சொந்தம்னு ஒரு வார் இருக்குது. நம்ம பார்த்து ரசிக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் வார் இருக்குது. ஆனால் அந்த ஸ்பேஸில் தான் உங்களுடைய வழிகளை நீங்கள் அப்படியே ஆர்ட்டாக மாற்றுறீங்க. ஆமாம். நீங்கள் என்னென்னா இங்கே யாருமே இங்கேயே இப்போ இங்கே சென்னை எடுத்துக்கோங்களேன், எல்லாம் அங்கேருந்து கிளம்பி வந்தவங்க. ஆமாம். நிறைய பேர் அங்கேருந்து கிளம்பி நான் உட்பட அப்படின்னா எவ்வளோ பேர் தான் சொந்த ஊர்களிலேருந்து கிளம்பி சென்னைக்குள்ளே என்ட்ரி ஆகி நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கான்னு நமக்கு தெரியும். சரி, நீங்கள் வந்துட்டல்ல, திருப்பி இங்கேருந்து போகிறல்ல, இங்கே உனக்கு ஒரு வாழ்க்கை கற்றுக் கொடுத்துச்சுல்ல, அந்த வாழ்க்கையை தான் அங்கே போய் கற்றுக் கொடுக்கணும். நீ என்ன பண்ணுற? இது இங்கேயே விட்டுட்டு அங்கே திருப்பி அங்கே போய் அதே வாழ்க்கையை அங்கே என்ன நீங்கள் வந்து மோசமான ஒரு வாழ்க்கை இருக்கோ அந்த வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுற. அந்த வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுறதுக்காக நீ போகிற. அங்கே ஒரு பெருமை இருக்குது, அங்கே ஒரு வேறுபாடு இருக்குது, அங்கே ஒரு திமிரு பிடிச்ச கொண்டாட்டம் இருக்குது. அந்த கொண்டாட்டத்துக்காக இங்கேருந்து நீ பணம் சம்பாதிச்சுட்டு இங்கேருந்து 4 பேர் கூட்டிக்கிட்டு ஒரு காரை எடுத்துக்கிட்டு நீ அங்கே போகிற. அங்கே போய் என்ன பண்ணுற? எது சின்ன வயசில் நீ வந்து விட்டுட்டு ஓடி வந்தியோ திருப்பி அதை வந்து பெருசாக செலவு பண்ணி பண்ணுற. அப்போ என்ன பிரச்சனையாகுது அப்படின்னா அங்கே நீ இங்கே வந்து நல்லா வாழ்கிற, அங்கே போய் எதுவும் மாற விடாமல் பார்த்துக்கிற. நிறைய கிராமங்களில்
கிராமங்களிலிருந்து இடம்பெயர்ந்து நகரங்களுக்கு சென்ற பணம் சம்பாதிக்க சென்ற மனிதர்கள் அந்த கிராமங்கள் அப்படியே இருக்கிற மாதிரி வச்சுக்கிறாங்க. அந்த கிராமத்துக்குள்ள உள்ள எல்லைகள், அந்த கிராமத்துக்குள்ள உள்ள பிரச்சனைகள், அந்த கிராமங்களுக்கு கூடிய முரண்பாடுகள், இது எல்லாத்தையுமே இங்கேருந்து பணம் அனுப்பி அதை அப்படியே வச்சுக்கிறதுக்கான வேலையை பார்த்துட்ருக்காங்க. இங்கேருந்து இங்கே அடைஞ்ச நாகரிகம் மனநிலையவோ எதையுமே அங்கே என்னடா வாழ்க்கை வாழ்கிறீங்க, அங்கெல்லாம் இதெல்லாம் யாரும் கண்டுக்க மாட்டாங்க, இதெல்லாம் தேவையே இல்லைடா அப்படின்னு சொல்லக்கூடிய பக்குவம் இங்கே யார்ட்டுமே கிடையாது. அங்கே இங்கேருந்து போகும்போதே இவன் போஸ்டர் அடித்து எடுத்துகிட்டு தான் போகிறான். இவன் வால் போஸ்டர் அடித்து எடுத்துகிட்டு போகிறான். இவன் ஏதாவது ஒன்று பண்ணிட்டு போகிறான். இவங்ககிட்ட காசு வாங்கி இவங்ககிட்ட காசு வாங்கி அவங்க பண்ணுவாங்க. அப்போ இந்த கிராமத்தை இங்கே இப்போ இங்கே வந்து அவன் என்ன வேலை பார்ப்பாங்கன்னா, இங்கே ஏதாவது வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அதில் இந்த மாதிரி இந்த டெலிவரி பாய் வேலையாக இருக்கலாம், மடிஞ்சு உடஞ்சு கூட. ஆமாம், டெலிவரி பாய் வேலையாக இருக்கலாம், இது வந்து ஜவுளி கடையில் வேலை பார்க்கலாம். ஆனால் அங்கே போய் இங்கே அதிகாரத்தை அனுபவிச்சிருக்கவே மாட்டான்ல. அங்கே அவனுக்கு ஒரு அடையாளம், அங்கே பிறப்பின் அடிப்படையில் ஒரு அதிகாரம் வச்சுருக்காப்புல அவர் மனசுக்குள்ளே. அந்த அதிகாரத்தை போய் அங்கே போய் அடைவாப்புல. இங்கே ஒரு மாதத்துக்கு ஒரு 10,000 ரூபாய் சம்பளம் வச்சுக்கோங்களேன். அதை சேவ் பண்ணி முடிச்சுட்டு இங்கே தான் வேலை பார்த்து இந்த வாழ்க்கையை அப்படியே மறந்துட்டு இங்கே ஒரு ரகசிய வாழ்க்கை வாழ்ந்துட்டு அப்படியே அங்கே போய் பயங்கரமாக ஒரு வேஷ்டியை கட்டிக்கிட்டு ஒரு போஸ்டரை ஒட்டிட்டு ஒரு கெத்து காட்டுறது. அவங்க நல்லா தெரியும் இவங்களுக்குலாம் நம்ம மேலே அப்படின்னு சொல்லி ஒரு வாழ்க்கையை வாழ்கிறது. திருப்பி எங்கே போகிறது, நேராக இங்கே திருப்பி வந்து அந்த காசுலாம் காலியான உடனே திருப்பி அங்கேருந்து வண்டி பிடிச்சி இங்கே வந்து திருப்பி ஜவுளி கடையில் போய் நின்று ஜவுளி போட்டுட்டு இருக்கிறது. இப்படி நிறைய மனிதர்கள் இருக்காங்க. நிறைய பேர். எனக்கு ஆச்சரியமே அதுதான். எப்படா போயிட்டு கும்பலாக அதையே செஞ்சுட்டு திருப்பி வந்துடுறீங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணிகிட்டே இருக்கும். அதை சொல்லி திருத்தவும் முடியாது நம்மளால். ஏன்னா அதுதான் கொண்டாட்டம். அதுதான் நம்ம நினைப்போம். எங்கேயாவது இப்போ நமக்கு வந்து மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எங்கேயாவது அவுட்டோர் போவீங்க, குழந்தைங்க குடும்பத்தோட டூர் போவீங்க. ஆனால் அவங்களாம் எப்படி இருப்பாங்க தெரியுமா, கிளம்பி கோயில் கொடைக்கு போகிறது, திருவிழாவுக்கு போகிறது, அங்கே போய் அங்கே பாவம் போல வாழ்ந்துட்டு இருப்பான்ல அவனை போய் டிஸ்டர்ப் பண்ணுறது, அவன் முன்னாடி போய் வேட்டு போடுறது, அவன் முன்னாடி போய் வேட்டியை மடித்து கட்டுறது. இந்த லைஃப் ஸ்டைலில் வந்து இப்போ இந்த முரணை வந்து கலையாமலே வச்சுக்கிறது இருக்குல்ல. இந்த அறிவு சார்ந்த டிஸ்கஷனை நடத்தாமல் அதுக்கான ஸ்பேஸே இல்லாமல் தொடர்ந்து இது ஒரு ப்ரைடாக இது ஒரு என்ஜாய்மெண்ட்டாக பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்குள்ள அந்த வேலை நடந்துக்கிட்டே இருக்குது. விஷஸ் சர்க்கிள் எப்படி இருந்தாலும் இங்கே தான் வந்துக்கிட்டே இருக்கணும். ஆமாம், அவங்களே என்ன சொல்கிறது வெயிட் பண்ணுவாங்க. எப்படா வரும், வருஷத்துக்கு ஒரு நாள் போனால் வருஷத்துக்கு ஒரு 10 நாள் தான் போவாங்க. அந்த 10 நாளும் அந்த அதிகாரத்தை அனுபவிச்சுட்டு வருவாங்க. ஃபுல்லாக ஈகோ பூஸ்ட் பண்ணிட்டு திருப்பி வந்துடுவாங்க. லிட்டரலி அதுதானே சார், அது சரி ஈகோ பூஸ்ட் ஜோன் தானே. ஆமாம், நீங்கள் என்ன பண்ண முடியும், பண்ண முடியாது. முதல்ல சொன்ன மாதிரி ஒரு சுப்ரியர் அப்படிங்கிற ஆசை வந்து இருந்துக்கிட்டே இருக்குது. யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு அது வந்துக்கிட்டே இருக்குது. சந்தோஷம் எதுவுமே கிடையாது அதில். அந்த 10 days சந்தோஷப்படுறது மட்டும்தான். அது சந்தோஷமானு கூட தெரில. அப்போ அந்த மனநிலை கையில் கொட்ட காசுலாம் செலவு பண்ணிவிடுவாப்புல. ஓகேங்களா, புரியுது உங்களுக்கு? அங்கேயும் ஒரு பயம், அங்கேயும் ஒரு வலி. இதெல்லாம் இத்தனை வறுமை இருக்கும், இத்தனை பிரச்சனைகள் இருக்கும், மன அழுத்தம் இருக்கும். இங்கே வந்தால் யாருக்கோ பதில் சொல்லணுமே, திருப்பி வேலைக்கு போகணுமே, உடல் அலுப்பு இருக்கும். இவ்வளோத்தையும் இருந்தால் கூட அந்த பிரைட்னஸை அந்த பெருமையை விட முடியாது. அதை கொண்டாட தான் செய்யணும். இதுதான் புரிஞ்சிக்கவே முடியல. இதை புரிஞ்சிக்க எப்படிடா உனக்கு நாம் இப்படி இருக்கோம், நம்ம கஷ்டப்படுறோம். நம்மளோட கனவு அதிகபட்சம் என்னவாக்கணும், ஒரு மனுஷனோட கனவு என்னவாக்கணும். நாம் வாழ்க்கை வழியில் நம்ம பிறந்துட்டோம், நம்ம அம்மா அப்பா கஷ்டப்படுறாங்க, நம்ம வாழ்கிறோம், வளர்ந்துக்கிட்டே போகிறோம். நமக்கு ஒரு குழந்தை பிறக்கும். நம்ம வாழ்ந்த வாழ்க்கை, நம்ம பட்ட கஷ்டம் நம்ம குழந்தைக்கு கொடுக்கக்கூடாது. அதுக்கு ஏதாவது நம்ம ஒன்று பண்ணணும். மனித வாழ்க்கைங்கிறது, மனித ட்ராவலுங்கிறது இதுதானே அதிகபட்சம். அந்த குழந்தைய நல்லா வளர்க்கணும், அந்த குழந்தைங்க நல்ல ஸ்கூலில் படிக்க வைக்கணும், அந்த குழந்தைக்கு நல்ல ஒரு இது இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மனுஷன் இப்படி இருந்தாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி பகுத்தறிவு பெற்றானோ அது மாதிரி ஒரு குடும்பம் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே பார்த்து போகணும். அந்த குடும்பத்தோட வேலையே அதுதான். இன்னொரு குடும்பத்தில் போய் மூக்கு நுழைக்கிறது வேலை கிடையாது. ஆனால் நம்ம ஊரில் அது பண்ணுறது கிடையாது. உங்கள் அப்பா இப்படி இருந்தாருன்னா நீ கொஞ்சம் அவங்க அப்பாவோட மேலே போ, உன் பையன் கொஞ்சம் மேலே போகணும்னு நான் சொல்கிறது நீயாவே நிகழ்த்தணும். அது உன்னோட அறிவில், உன்னோட உழைப்பில், உன்னோட நேர்மையில் நீயா உழைக்கணும். நீ அதை வெறுமனே ஜாதி அடிப்படையில் வச்சுக்கிட்டு அந்த பெருமையை வச்சுட்டு போயிட்டே இருக்கக்கூடாது. இங்கே காசுக்கே வழி இல்லை, சாப்பாட்டுக்கே வழி இல்லை, ஆனால் அந்த அடிப்படையில் நீ வந்து மேலே போகக்கூடாதுல்ல. அந்த சிந்தனை வரமாட்டேங்குது. அது வந்தாலே இங்கே பாதி பிரச்சனை முடிஞ்சிடும். ஆமாம், நீங்கள் அதுக்கே நேரம் செய்ய போய்டும்ல. நீங்கள் இதுக்கு அடுத்த முகத்தை தலையிட பார்ப்பீங்க. நிறைய விஷயங்களில் வந்து இந்த சமூகம் சார்ந்த பிரச்சனைகள் ஆகும்போது அடுத்தவங்களுக்கு பயந்து தான் வந்து நிறைய பேர் நினைக்குவாங்க. ஊர் என்ன நினைக்குமோ,
சொந்தக்காரங்க என்ன நினைப்பாங்களோ, அவங்க என்ன நினைப்பாங்களோ, இவங்க என்ன நினைப்பாங்களோ, இப்படியாப்பட்ட சிக்கலில் தான் நிறைய இன்னசென்ஸ் போயிடுறாங்க. சார் இப்போ ரொம்ப ஆனஸ்ட்டாக ஒரு கொஸ்டின் கேட்குறேன் சார். குட்டி பையன் தான் உங்கள் பையன். ஆனால் இருக்குது சார், அவன் கண்களில் ஒரு பெரிய உலகமே இருக்குது. நான் உங்களுக்கு இந்த இன்டர்வியூ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் சொன்னது அது. நீங்கள் சொன்னீங்களே ஆஸ் ஜென்ரேஷனுக்கு அப்புறம் ஒரு ஜென்ரேஷன், அந்த ஒரு ஜென்ரேஷனல் கர்ஸை நம்ம பிரேக் பண்ணோன்னா ஏதோ ஒரு இடத்துல இந்த பெற்றோர்கள் அந்த குழந்தைகிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அதுவும் சக்ஸஸ் நம்மளை நாடி வரும்பொழுது கண்டிப்பாக நான் வெற்றி அடைஞ்சிட்டேன், நான் இது விஷயம் என்னை பாதித்த அளவுக்கு என் குழந்தைய பாதிக்கக்கூடாதுன்னு நான் ஒரு விஷயம் என் குழந்தைய கற்றுக் கொடுப்பேன். இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே சார், என் மண்ணை சார்ந்த வழிகள் எல்லாம் தாண்டி அந்த ஊர்லேருந்து கிளம்பி இங்கே வந்து நான் இன்றைக்கி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பர்சனாக இருக்கேன். அண்ட் யூ ட்ரூலி சக்ஸஸ்ஃபுல். மாற்றம் கொண்டு வரக்கூடிய ஒரு இடத்துல நீங்கள் இருக்கீங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு தந்தையாக, வெற்றி அடையும் ஒரு தந்தையாக உங்களுடைய மகனுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன? அவன் சின்ன பையன்லாம் கிடையாது சார், அவன் ரொம்ப புத்திசாலி. அப்படிப்பட்ட ஒரு மகனுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன சார்? இப்போ ரொம்ப குட்டி பையன், இப்போ நான் அவன்கிட்ட ஒன்றும் சொல்ல மாட்டேன். அவன் ஃப்ரீயாக இருப்பான், நான் ஒன்றும் சொல்ல கிடையாது. ஆனால் நான் முடிஞ்ச அளவுக்கு அவனை கவனிச்சிட்டே இருப்பேன். அவன் என்னவா எதெல்லாம் லேர்ன் பண்ணுறான், இதெல்லாம் பார்த்துட்ருக்கான்ட்டு நான் எனக்கு சொல்லி வச்சுக்கிட்டு இருக்கேன். அவன்கிட்ட நம்ம நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி. நீங்கள் என்ன நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நம்ம அடுத்தவங்கள்ட்ட சொல்லணும்னு நினைக்கிறோம். இப்படிங்க உங்கள் குழந்தைங்கிட்ட நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, நம்ம குழந்தைகிட்ட நம்ம சொல்லிக் கொடுக்கணும்னு நினச்சிட்ருக்கோம். அது என்ன மனப்பான்மைனா, உங்களுக்கு கீழே ஒருத்தர் இருப்பான், அவனுக்கு நீங்கள் டீச் பண்ணுவீங்கன்னு இருக்குது. அவன் நமக்கு ஃபார்வர்டு. இப்போ எனக்கு இப்போ யோசிச்சுப்பாங்க, இப்போ தான் குட்டி பையன், அவன் ஒரு 10th 9th போகும்போது அவன் என்னோட பயங்கர ஃபார்வர்டாக இருப்பான். ஏன்னா அந்த உலகத்தில் இருக்கிற சயின்ஸை ஃபுல்லாக கற்று வச்சுருப்பான். அப்போ என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்னா, நான் சொல்லிக் கொடுக்குற இடத்துல அவன் இருக்க மாட்டான் இந்த கொஞ்ச நாளில். இப்போவே அவனுக்கு வந்து எல்லா ஆப்பும் தெரியும், எல்லா விஷயமும் தெரியும். ஓகேங்களா? அவனுக்கு தெரிஞ்ச அனிமி கேரக்டர் எனக்கு தெரியாது, அவன் வேர்ல்டில் ஒன்று இருக்குது எனக்கு தெரியாது. அப்போ என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, நம்ம சொல்லிக் கொடுக்குறதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. நம்ம சொல்லிலாம் கொடுக்கணும். நம்ம நேர்மையாக இருந்துட்டோம்னா போதும். அவங்ககிட்ட நாம் அவங்ககிட்ட மறைக்கிறது, நாம் அவங்ககிட்ட வந்து நாம் ஒரு ஆளாகவும் அவங்ககிட்ட ஒரு ஆளாகவும் சமூகத்திட்ட ஒரு ஆளாகவும் இருக்கிறது தான் பிரச்சனை. நீ சமூகத்திட்ட என்ன மாதிரியான ஒரு ஆளாக இருக்கீங்களோ அதுவே அவங்ககிட்டே இருந்துட்டிங்கன்னா பிரச்சனை கிடையாது. அல்லது அவங்ககிட்ட என்ன மாதிரி ஒரு ஆளாக இருக்கீங்களோ அதேமாதிரி சமூகத்திட்டே அந்த ஆளாக இருந்துட்டிங்கன்னா பிரச்சனை கிடையாது. அப்போது நம்ம பார்க்குற நம்மளை ஒருத்தன் ஃபாலோ பண்ணுறான்னு வச்சோம், நம்மளோட ஃபேன்ஸோ இல்லை வந்து நம்மளோட ஃபாலோவர்ஸ் மாதிரி தான் குழந்தைங்களுமே. அப்பா தான் ஹீரோ, அம்மா தான் ஹீரோ. அப்படிங்கும்போது அவங்க நம்மளை பார்க்குறாங்க, நம்மளோட அசைவுகளை பார்க்குறாங்க, நம்மளோட பேசுகிறத பார்க்குறாங்க, நம்ம சாப்பிட்றத பார்க்குறாங்க, நம்ம தூங்குறத பார்க்குறாங்க, நம்ம நடமாடுறத பார்க்குறாங்க, நம்ம சண்டை போடுறத பார்க்குறாங்க, நம்ம வாசிக்கிறத பார்க்குறாங்க, நம்ம படம் பார்க்குறத பார்க்குறாங்க. அவங்க அதிகமாக பார்க்குறது நம்மளை. அப்படி உங்களை அவ்வளோ 2 கண்கள் உங்களை அப்படி பார்த்துக்கிட்டே இருக்குன்னா நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம். அந்த 2 கண்களுக்கு நீங்கள் நேர்மையாக இருந்துட்டால் போதும். அது ஏதோ வகையில் அது கொஞ்சம் கொஞ்சமாக அதை மாற்றிக்கும். நீங்கள் அதை விட்டுட்டு அதை பிடிச்சி இழுத்து முன்னாடி வச்சுக்கிட்டு நான் சொல்கிறத கேளுன்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ தான் அவன் மீற ஆரம்பிப்பான். என்ன பிரச்சனை அப்படின்னா, அவன் பார்க்கணும். நம்ம சினிமாவுக்கு ஏன் இவ்வளோ வேல்யூ கொடுக்குறோம்? பார்க்குறது. அப்போ நீங்கள் அப்போ வந்து ஒன்று சொல்லி புரிய வைக்க முடியாது. சினிமா இப்போ இவ்வளோ ஆர்ட் ஃபார்ம் இருக்குது, சினிமாவை மட்டும் தான் இவ்வளோ பெருசாக கொண்டாடுறாங்க. அதுக்கான காரணம் நம்ம கடத்துறோம், பார்க்க வைக்கிறோம். பார்க்கும்போது அது சாதாரண விஷயம். நமக்கு வந்து ஒரு சின்ன டைலாக் கூட அதை சொல்கிற ஆளோட உடல் மொழி, அவரோட வாக், அவரோட முகம், அவரோட கண்கள், கண்ணீர் எல்லாத்தையும் பார்க்கும்போது அது பெயினாக மாறுது. வெறுமனே டைலாக் மட்டும் கேட்டிங்கன்னா உங்களுக்கு அது பிரச்சனையாக தெரியாது பெருசாக. நம்ம நல்லா இப்போ கவனிச்சா கூட நம்ம ஃபோனில் சண்டை போட்டுருவோம், நேரில் சண்டை போட மாட்டோம், சண்டை மாட்டோம். அப்போ எதுக்கு நேரில் பார்த்துருவோம். அப்போ அந்த மாதிரி நீங்கள் யாருக்கு எதுவும் சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களை ஃபாலோ பண்ணுறவங்க முன்னாடி அவங்களுக்கு ஒரு நேர்மையாக நீங்கள் இருந்துட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு தெரிஞ்சிடும் இதெல்லாம் அப்பாவுக்கு பிடிக்காது, இதெல்லாம் அப்பா இப்படி தான் இருப்பார், அப்பா இந்த ரூம்குள்ளே போனால் அமைதியாக இருப்பார், அப்பா இந்த ரூமில் போனால் இந்த புக் எடுப்பார், அப்பா இப்படி இருப்பார், இப்படி பேசுவார். இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு ஃபீட் ஆகிட்டே வரும். அப்பாவோட தப்புகள், அப்பா ஏதாவது தப்பு பண்ணால் கூட அவன் ஞாபகப்படுத்த ஆரம்பிச்சோம். நீங்கள் இப்படி பண்ண மாட்டீங்களே, நீங்கள் அதை பண்ணீங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிடுவான். அந்த உரையாடல் என்னென்னா உங்கள் தோழமைக்கு கூட்டிகிட்டு போவோம். நீங்கள் அவன்கிட்ட மறைக்காமலே இருந்தீங்க அப்படின்னா அவன் உங்களை புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுவான். எல்லாம் நீங்கள் ஒருத்தர் கண்ணு முன்னாடி எல்லாத்தையும் நிகழ்த்துறீங்க அப்படின்னா உங்களை நம்ப ஆரம்பிப்பாங்க. அவங்க போனதுக்கப்புறம் கதவை சாத்திட்டு நீங்கள் ஒன்று பண்ண ஆரம்பிச்சாதான் அவங்க திரும்பி கதவையே பார்த்துட்ருப்பாங்க. அப்படி அவங்க நிற்கும் போதே நீங்கள் ஒன்று பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க நம்ப ஆரம்பிச்சுக்குவாங்க. ஓகே, நம்ம அந்த நம்பிக்கையை ஏற்படுத்தினா போதுமானது. எனக்காவது அனுபவம் சார்ந்த கதைகளாக சொல்லியிருக்கீங்களா சார்? அனுபவம் சார்ந்த, ஏன்னா மேம் எப்பவுமே சொல்லுவாங்க, உங்களுடைய சைல்ட்ஹுட்டோடைய விஷயங்கள் எல்லாம் கேட்டு அதோடைய மிகப்பெரிய பிரதிபலிப்பு உங்களுடைய திரைப்படங்கள்ல இருக்கும்னு. ஆனால் அதில் இருக்கக்கூடிய ரொம்ப ஆழமான வலி நீங்கள் நாளைக்கு திரைப்படமாக எடுத்தால் என்னால் அந்த படமே பார்க்க முடியாது, ஏன்னா அவ்வளோ வலி அவர் அனுபவிச்சிருக்காருன்னு அவங்க சொல்லியிருக்காங்க.
பட் இந்த அனுபவங்கள்ல இருக்கக்கூடிய ஏதாவது விஷயங்கள், அவன் குட்டி அதனால ஏதாவது மிச்ச விஷயங்கள் ஏதாவது சொல்லியிருக்கீங்களா சார்? சும்மா ஊருக்கு போகும்போது இப்போ நான் படித்த ஸ்கூலை காட்டுவேன், அங்கே தெருவை காட்டுவேன், வீடு கிட்ட குளிச்ச ஆறு குளம்னு காட்டும்போது அவனுக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்கும். அது இப்போ இங்கே வச்சு சொன்னால் அவனுக்கு அது கன்வே ஆகாது. குட்டி பையனில் ஊருக்கெலாம் போகும்போது எங்கள் அம்மா எங்கள் அப்பாட்ட பேசிகிட்டு இருப்பான்ல, அப்போ என்னோடய சின்ன வயசு ஃபோட்டோ, என்னோடய ஸ்கூலு, அப்போ அதை பற்றி பேசும்போது அவனுக்கு ரொம்ப வியப்பாக இருக்கும். இப்போ நான் ஒரு டைம் ஸ்கூலுக்கு போகும்போது அவன் என்ன கேட்டான்னா, இந்த இடத்துல நீ உட்காந்தியா அப்படின்னு கேட்டான். ஒரு டைம் எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இப்போ இந்த இடம் வேறு ஒன்றா இருக்குது. அப்போ நான் படிக்கும்போது மண் தரேன், இன்றைக்கி அதில் வந்து டைல்ஸ்லாம் போட்டிருக்காங்க அந்த ஸ்கூலில். இந்த இடத்துல நீ உட்காந்து படிச்சியா அப்படின்னு கேட்டான். நான் வந்து இது என் கிளாஸ் ரூம்டான்னு சொன்னேன். இந்த இடத்துல உட்காந்து படிச்சியா அப்படின்னு கேட்டான். இப்படி அவனுக்கு என்னென்னா என்னோடய விஷுவல், நான் வாழ்ந்த வாழ்க்கையை வந்து அவனுக்கு விஷுவலாக சொல்ல முடியுது. சும்மா நீங்கள் அந்த அந்த பக்கம் அவனுக்கு இல்லை, ஆனால் விஷுவலாக அவனுக்கு சொன்னோம்னா ஞாபகம் வச்சுட்டே இருக்கான். இப்போ நம்ம என்னன்னா, இப்போ வந்து பரியேறும் பெருமாள் நான் பண்ண ரயில்வே ட்ராக்கு ஒரு டைம் அவனை கூட்டி போயிருந்தேன். இந்த ரயில்வே ட்ராக்கில் தான் நான் பரியேறும் பெருமாள் அந்த கருப்பி சீன் சாகுற சீன் எடுத்தேன் அப்பா அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ எங்கே ட்ராக் பார்த்தாலும் அவனுக்கு ஞாபகத்துக்கு வரும். எங்கேயாவது நம்ம எங்கேயாவது போகும்போது, காரில் போகும்போது, வேறு எங்கேயாவது ட்ராவல் பண்ணும்போது ட்ராக் ரயில்வே ட்ராக் பார்த்தான்னா, அப்போ அங்கே பாருங்கப்பா நீங்கள் ரயில்வே ட்ராக் போது இப்போ கருப்பி எடுத்துன்னு சொன்னல அப்படிமா, அவனுக்கு அந்த மைண்ட் செட் வரும். அந்த விஷுவல் அவனுக்கு வந்து பயங்கரமாக ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கும். இப்போ என்னோடய படங்களை பயங்கரமாக கவனிக்கலாம். இப்போ ரொம்ப எனக்கு அதான் பெரிய ஆச்சரியமாக இருக்குது. என்னோடய பாடல்களை, என்னோடய படங்களை வந்து ரொம்ப கவனிக்கிறான். நான் பேசுகிறத ரொம்ப கவனிக்கிறான். என்னோடய இன்டர்வியூஸ் கவனிக்கிறான். எனக்கு அது ரொம்ப புரியுது நல்லாவே. ஏன்னா என்னையும் அவன் என்ன நினைக்கிறான்னா, இப்போது ஒரு அவார்ட் நிகழ்ச்சியில் கூட நானும் அவனும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது, சரி அப்பா இப்போ அவார்டு வாங்க போவேன், நீ என்ன, நாங்கள் என்ன தனியாக உட்காந்துருந்தோம், அதாவது அவங்க ஒய்ஃப்லாம் பின்னாடி உட்காந்துருந்தாங்க. இப்போ நான் அப்பா அவார்டு வாங்க போகிறேன், நீ பத்திரமா இருந்துக்குவியா அப்படின்னு கேட்டேன். நானும் வரேன் அப்படின்னா, சரி வா போகலாம் அப்படின்னு கூப்பிட்டோடனே அவன், நீ போயிட்டு என்னை கூப்பிடுங்க, நீங்கள் இருந்தீங்கல்ல, நீங்கள் போயிட்டு என்னை கூப்பிடுங்க அப்படின்னா. எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு கடத்தில் வெக்கப்பட்டு இருந்தவன், நீங்கள் என்னை போயிட்டு என்னை கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னான். அவன் அது ஏன் ரொம்ப கேஷுவலாக உட்காந்து, ஆமாம் அவன் உட்காந்துட்டு இருந்தான், பயப்படாமல் உட்காந்துட்டு இருந்தான். அப்போ நான் போய் கூப்பிட்டோடனே கேஷுவலாக வந்தான். முன்னாடி ராம் சார்கிட்ட பழகிறதுக்கே பயப்படுவான். இப்போ வந்து ஐஸ்கிரீம் வேணும்னு அப்படின்னா ராம் சாருக்கு ஃபோன் பண்ணி கொடுங்க, பேசணும் போல இருக்கு அப்படிமா. உடனே சரி வேணும் இப்படி கேட்குறான்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கொடுத்தா அவர் ரொம்ப நேரம் பேசுவாரா, என்ன இவான் ஐஸ்கிரீம் வேணுமான்னு கேட்பாரு. ஆமான்றான். சரி ஆஃபீஸ் கிளம்பி வா அப்படின்றது, ராம் சார் ஆஃபீஸ்க்கு போகணுன்னு அடம்பிடிப்பான். அப்போ கூட்டி போய் விட்டோம்னா அங்கே ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு கிளம்பி வருவார். அவனுக்கு இப்போ எங்கெங்கே என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கான் அவன். இப்போ ராம் சார்ட்ட போனால் ராம் சார் அஸ்டனேட்டர் அந்த கதையெல்லாம் சொல்லுவார் அவன்கிட்ட. உங்கள் அப்பா வந்து ஆமாம் நீ அவன் இப்போ எங்கள் வீட்டில் ராம் சார் படம் மாட்டி வைக்கும் பயங்கரமாக. உங்கள் சார் நீ அவன் சட்டையை கட்டி எங்கடா வச்ச அப்படின்னு கேட்டால் உங்கள் சார் ஃபோட்டோ கட்ட வச்சுருக்கேன் அப்படிமா. அவனுக்கு அவன் வந்து எப்படி ஸ்கூலில் அவனுக்கு ஒரு வாத்தியார் சார் இருக்காங்களோ அது மாதிரி என்னோடய டீச்சர் வந்து ராம் சார்னு அவனுக்கு தெரியுது. அவன் வந்து இப்போ நான் சொல்லுவேன், டே இங்கே பார்த்து சேட்டப் பண்ணாத, நான் வந்து உங்கள் மிஸ்ட்டு சொல்லி கொடுத்துருவேன்னு சொல்லுவேன். அப்போ அவன் சொல்லுவான், நான் ஏதாவது என்னைக்காவது ஒரு நாள் பண்ணிவிட்டு ஏதாவது பண்ணேன்னா உங்கள் சார்ட்ட சொல்லி கொடுத்துருவேன் அப்படிமா. அந்த இன்னசென்ஸ் அவனுக்கு இருக்காது. அழகாக இருக்குது சார். ஆமாம் அதான் வந்து எங்கள் சார் வந்து அவனுக்கு கதையாக சொல்லிட்டே இருப்பார். உங்கள் அப்பா வந்து இப்படி தாண்டா இருப்பா, அவங்க அப்பா இதை பண்ணிகிட்டே போய் நான் சொல்கிறத விட ராம் சார் நிறைய கதை சொல்லுவார் அவனுக்கு. உங்களுக்கு ரொம்ப பிடித்த பாடல் இந்த ஆல்பம்லனா எதுன்னு சொல்வீங்க? இந்த பாடத்தில் சீனிக்கல் தான். சீனிக்கல். அதில் உங்களுக்கும் அப்பாவுக்கும் உங்களுடைய தந்தைக்கும் எவ்வளோ கனெக்ட்? அந்த பாட்டு நான் வந்து எங்கள் அப்பா அந்த 4 லைன் வந்து எங்கள் அப்பா இந்த பாட்டை எப்படி எழுதுறது, இந்த பாட்டை வச்சு இந்த அப்பா பையன் பாட்டு அப்படின்னு எங்கள் அப்பாவுக்கு வந்து எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. அப்போ நான் முடிவு பண்ணேன், சரின்னு சொல்லிட்டு அப்பாவோட மனநிலை என்னை சார்ந்து எப்படி இருந்திருக்கும். நான் வந்து டைரக்டர் ஆகிறதுக்குலாம் முன்னாடி ஊரில் அவ்வளோ கஷ்டத்தில் வாழும்போது எங்களை பற்றியான என்ன உணர்வு அவருக்கு இருந்திருக்கும். அவருக்கு இந்த மொழி பிரயோகம்லாம் தெரிஞ்சிருக்காது. வருவார், கட்டிப்பிடிப்பார், தூங்குவார், தடவுவார், முத்தம் கொடுப்பார், இந்த கையெல்லாம் காய்ச்சி போயிருக்கும். அது எப்படி கொஞ்சம்னு கூட தெரியாது. தூங்கிட்டு இருக்கும்போது தூக்கி தோளில் போட்டுப்போம், மறுபடியும் நம்ம தூங்கிட்டு இருந்தோம் தூக்கி மேலே நெஞ்சு மேலே போட்டுக்குவார். எப்போ வராரு எப்போ போகிறாருன்னு தெரியாது. இந்த காட்டு வழிக்கு போயிடுவார். அவர்கிட்ட எப்போவுமே ஒரு திருநீர் வாசம் இருக்கும். அப்பா சாமி கும்பிட்டுட்டே இருப்பார், திருநீர் வாசம் இருக்கும். அப்போ எனக்கு என்ன அப்படின்னா எங்கள் அப்பா கிட்ட வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, நாங்கள் என்ன எங்கள் அப்பாவை பண்ணாலும் எங்கள் அப்பா வந்து என்ன சொல்கிறோம், இப்போ நம்ம குழந்தைங்க இப்போ நாளாக இருக்குதுன்னா நான் ஏதாவது வேலையாக இருக்கேன் அப்படின்னா நம்ம எப்போது அப்பா வேலையாக சொல்லலை அப்படி சொன்னதே கிடையாது எங்கள் அப்பா. நான் என்ன பண்ணிகிட்டு இருந்தாலும் நம்ம போய் உட்காந்தோம்னா அது பேசி விளையாண்டு சிரித்து தான் அனுப்புவார். ஆனால் அவள் பயங்கரமாக வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பார்.
நான் பரியேறும் பெருமாள் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நான் ஊருக்கெலாம் போனதுக்கப்புறம் கர்ணன் கமிட் ஆனதுக்கப்புறம் தான் எங்கள் அப்பா வந்து நான் கூலி வேலைக்கு போகக்கூடாது, வெளியே எந்த காட்டுக்கும் வேலைக்கு போவாங்க, யாருக்கும் வேலைக்கு போகாதீங்க, யார் வீட்டுக்கும் வேலைக்கு போகாதீங்க அப்படின்லாம் சொன்னது கர்ணன் சைன் பண்ணதுக்கப்புறம் தான். அதுக்கப்புறமும் எனக்கு தெரியாமல் போக ஆரம்பிச்சார். அப்போ நான் திட்டி சண்டை போட்டு தான் வந்து அதுக்கப்புறம் நிப்பாட்டினார். அது வரைக்கும் எங்கள் 5 பேர்த்துக்காக அவர் வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தார். அவர் 5ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்காரு. அப்போ என்னென்னா அவருக்கு சொல்ல தெரிஞ்சிருக்காது தன்னோட பிள்ளைங்களை பற்றி, கனவை பற்றி, தன் பிள்ளைங்களை தாலாட்டு பாடி தூங்க வைக்கிறத பற்றி. ஆனால் மனசுக்குள்ளே அந்த விஷயங்கள்லாம் இருந்திருக்கும்ல, அதுக்கு ஒரு மொழி வடிவம் கொடுத்தா எப்படி இருக்கும். இப்போ எனக்கு தெரியுது எங்கள் அப்பாவோட உழைப்பு என்ன எப்படி இருந்துச்சு, எங்கள் அப்பாவோட வேர்வை எப்படி இருந்துச்சு, எங்கள் அப்பா எங்களை எப்படி பார்த்தாரு, இதெல்லாம் எனக்கு தெரியும். இன்னும் இவ்வளோ வாசித்து இவ்வளோ கற்றுக்கிட்டேன்னா அதை மொழியாக்க முடியாதா? இவ்வளோ நாள் கடந்ததுக்கப்புறம் எங்கள் அப்பாவோட மனநிலையை, எங்கள் அப்பாவோட ஏக்கத்தை, எங்கள் அப்பாவோட கனவை, எங்களை பற்றியான எங்கள் அப்பாவோட பிரமிப்பை, நான் டான்ஸ் ஆடிட்டுருப்பேன் ஊரில் கிராமத்தில் ஸ்டேஜில். அப்போல்லாம் எங்கள் அப்பா வந்து கண்ணீர் வடிஞ்சு பார்த்துக்கிறதா சொல்லுவாங்க. நான் மேலே ஆடிட்டு எனக்கு தெரியாது, சும்மா ஆடுறவங்க அப்பா அழுதுகிட்டே பார்க்கறான்னு சொல்லுவாங்க. இப்படி நிறைய நடந்திருக்கு. நான் யாராவது பெரிய சிக்கலில் மாட்டிக்குவேன், பெரிய பிரச்சனையை மாட்டிக்கும் போது எங்கள் அப்பாவை கூப்பிடுவாங்க ஸ்கூல்லலாம். எங்கள் அப்பா அவங்க சொல்கிறதே எங்கள் அப்பா காது கேட்காது. அவங்க அப்பா என்னையவே பார்த்துட்டு இருப்பார். எங்கள் அப்பா அடிக்க மாட்டார், நீ அடித்ததே கிடையாது பெருசாக, எங்கள் அண்ணன் தான் அடிப்பேன், எங்கள் அப்பா அடித்ததே கிடையாது. அப்போ திருப்பி எங்கள் வாத்தியாரோ யாராவது கேட்கும்போது அப்படின்னா எங்கள் அப்பாவுக்கு அவங்க சொன்னதே கேட்டிருக்காது. ஏன்னா எங்கள் அப்பா என் மைண்டை நான் அழுதுகிட்டு இருப்பேன்ல, எங்கள் அப்பா என்னையவே பார்த்துருப்பார். அதுக்கப்புறம் திருப்பி சொல்லுவாங்க. அதுக்கு நாங்கள் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தோம் எங்கள் அப்பா காது கொஞ்சம் கம்மியாக கேட்குன்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் எங்கள் அப்பா வந்து கான்சியஸாக அதை அவாய்ட் பண்ணிகிட்டே வந்தக்கூடிய ஒரு ஆளாக இருந்துருக்காரு. எனக்கு இப்படி நிறைய விஷயங்கள் இருந்துச்சு எங்கள் அப்பாவை பற்றி யோசிக்கிறது. இதையெல்லாம் நம்ம மொழியாக்கம் பண்ண முடியாதா, நம்ம வந்து மொழியாக மாற்ற முடியாதா இதை அப்படின்னு தோண்டிகிட்டு இருந்துச்சு. அவங்க இப்போ நான் பெரிய டயட்லாம் ஆனதுக்கப்புறம் அவரோட எல்லா கதைகள்லையுமே அப்பாவை கேரக்டர் முக்கியமான பங்கு வகிக்கும்ல. அது இப்போ எங்கள் அப்பாவுக்கு வந்து நம்ம பையன் நம்மளை இப்படிலாம் கவனிச்சிருக்கான் அப்படிங்கிறது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக உணர ஆரம்பிக்கிறார். பட் அவருக்கு ஒரு ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி இந்த பாட்டு இருக்கணும், அவருக்குள்ளே நான் போகணும். இப்போ நானும் ஒரு அப்பாவாயிட்டேன், என் பையனை டெய்லி பார்க்குறேன், ஒரு அப்பா மனதில் எனக்கு தெரியுது, அப்போ இதை பண்ணணும்னு சொல்லிட்டு தான் அந்த அப்போ அதில் ஒன்று தான் எனக்கு இப்போ நல்லா இந்த பாட்டு தொடங்கினதுக்கான முதல் விஷயம்லே எங்கள் அப்பா ஒரு டைம் வந்து ஆற்றுல போயிட்டார் நீச்சல் தெரியாமல். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் காப்பாற்றி கொடுத்தாங்க, செத்துட்டானு தான் கொடுத்தாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் எங்கள் கடலுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போவார். யோசிச்சு பார்க்கும்போது இன்றைக்கி நீச்சலே தெரியாது எங்கள் அப்பா வந்து எனக்கு கடலில் கூட்டி போய் கடலில் அலையில் விளையாட வச்சது எங்கள் அப்பா தான். அப்போ என்ன தைரியத்தில் செஞ்சுருப்பான்னு ஒன்று இருக்குல்ல, நம்மளை மீறி நம்ம பிள்ளை போயிடாது அப்படிங்கிறதால அது மெயின் ரீசனாக இருந்திருக்கும். நம்ம நீச்சல் தெரியாதுங்கிறத தாண்டி பிள்ளை கடல் பிடிக்குது, பிள்ளை அலையோட விளையாட ஆசைப்படுறான். எனக்கு நீச்சல் தெரியாதுன்னு எங்கள் அப்பா என்கிட்ட சொல்லலை. என்னை கடலில் கூட்டிகிட்டு போய் அலையில் அவரால் எவ்வளோ தூரத்துக்கு நீ கூட்டிகிட்டு போக முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு கூட்டிகிட்டு போய் நீ விளையாண்டுருக்காரு. ஒருவேளை அவருக்கு அதை அன்றைக்கி ஏதாவது நடந்தால் கூட நான் எப்படியாவது என்னை காப்பாற்ற முடியுங்கிற நம்பிக்கையும் அவர்கிட்ட இருந்திருக்கு. அப்போ இதெல்லாம் யோசிக்கும் போது தான் அந்த முதல்ல அந்த 4 லைன் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. அந்த 4 லைன் நான் எழுதிட்டு அதிலிருந்து அந்த பாட்டை நான் வந்து யோசித்தேன். அந்த பாட்டு தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. எங்களுக்கும் அதுதான் சார் ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு. அண்ட் நீங்கள் சொல்கிற அந்த எமோஷன்ஸ் எல்லாம் ஸோ ட்ரூ அண்ட் ஸோ கனெக்டட். எல்லாருக்குமே அந்த கனெக்ஷன் இருக்கும் சார். இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்று சொன்னீங்களே சார், நம்ம குழந்தைங்கக்கிட்ட நம்ம நேர்மையாக இருந்தால் போதும்னு. அந்த நேர்மை நீங்கள் கற்றுக்கிட்டது யார்கிட்டேருந்து அப்படின்றது இந்த பாட்டு. எங்கள் அப்பா நான் நேர்மையாக இல்லை. நீங்கள் இல்லை சார், உங்கள் அப்பா உங்ககிட்ட எங்கள் அப்பா நேர்மையாக இருந்தார். அதான் சொல்கிறேன்ல, ஏன் எங்கள் அப்பாவுக்கு நேர்மையாகவே இல்லை. எங்கள் அப்பா ரொம்ப ஏமாற்றிருக்கேன், எங்கள் அப்பாவுக்கு பொய் சொல்லியிருக்கேன் அதிகமாக, எங்கள் அப்பாவோட இன்னசென்ட்டை பயன்படுத்தியிருக்கேன், எங்கள் அப்பாவோட படிக்கலைங்கும் போது சில நாளாக எங்கள் அப்பா உட்காந்துட்டு இருப்பார், அவள் முன்னாடியே லவ் லெட்டர் எழுதிட்டுருப்பேன். அவள் வந்து பிள்ளை படிச்சுட்டு இருக்கான்னு நினச்சிட்டு இருப்பார். இப்படி பக்கத்தில் அவள் மடியில் படுத்துக்கிறது எழுதிட்டு இருப்பேன். ஏன்னா அதுக்கு வாசிக்க மாட்டாங்க, வாசிக்க தெரியாதுல்ல, அவங்க அப்போ வாசிக்க மாட்டார்ல. பக்கத்தில் எங்கள் அம்மாவும் உட்காந்துருப்பாங்க, அவங்க எழுத படிக்க தெரியாது. அதெல்லாம் ஒரு நம்ம திடீர்னு அவங்க சண்டை வரும். சண்டை அவங்க பிள்ளை படிச்சுட்டு சும்மா இருக்க மாட்டாங்க, நம்ம அதான் எழுதிட்டு இருப்போம். ஓகேங்களா, இப்படி நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு வந்து அது தெரியாது. அப்படி யோசிக்கும் போது ஆனால் இன்றைக்கி நீங்கள் சொன்ன மாதிரி என்ன உணர்ந்தேன் அப்படின்னா, இது எல்லாத்துலேயும் எங்கள் அப்பா என்கிட்ட நேர்மையாக இருந்திருக்காரு. என்கிட்ட என்றைக்குமே எங்கள் அப்பா ஒளிமறைவாக இருந்தது கிடையாது. என்கிட்ட யோசித்து பார்க்கும்போது எங்கள் அப்பாவோட விஷுவல் எதுவுமே அப்பா அன்றைக்கி இதை பண்ணாரு அப்படின்னு எனக்கு தோணவே இல்லை. எல்லாமே ஓப்பனப்பாக இருக்கு என்கிட்ட. அதுலேருந்து தான் நான் கற்றுக்கிட்டேன், நாம் ஒரு பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கணும்லாம் அவசியம் கிடையாது. நாம் நேர்மையாக இருந்தால் அந்த பிள்ளை என்றைக்காவது ஒரு நாள் நம்மளை உணரும்போது
நம்மளோட நேர்மையை உணரும் போது அது தன்னை மாற்றிக்கும், தன்னை வடிவமைச்சிக்கும். ஒருவேளை அது இப்போவே வடிவமைச்சு வரணும்னு அவசியம் கிடையாது. அது முட்டியும் மோதி ஒரு சேஃபுக்கு வர்ற வரைக்கும் அது எங்கேயாவது முட்டி கிட்டி மோதட்டும். பட் அது ஒரு வடிவமைப்பு வரும், அன்றைக்கி அது புரிதல் நடக்கும் அப்படிங்கிறது தான். அது நம்மளே அறியாமல் சப்கான்ஷியஸாக அந்த நேர்மையை உங்களுக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இப்போ குட்டிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் அவன் சமத்து சார், உங்களை மாதிரி சேட்டெல்லாம் பண்ண மாட்டான். உங்கள் மடியில் படுத்துட்டு லவ் லெட்டர் எழுதுற குழந்தை கிடையாது. அது சமத்தாக ஃபோன் பேசுவான். அந்த ட்ரெய்லருடைய ஸ்டார்ட்லேயே அப்படின்னு ஒரு கிளிச் சார், அதில் ஒரு ரொம்ப ஆழமாக அடிக்குது, நம்மால்னு அப்படி அடிக்குது. போகிறோம் சார், அப்படியே பேக்கில் போகிறோம். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த 1990 அந்த இடத்துல டெலிவிஷன் சிக்னல் இதெல்லாம் இல்லாத ஒரு மண்ணை சார்ந்த ஒரு மனிதனின் கதை. அதுக்கப்புறம் அந்த ட்ரெய்லர்லேயே பார்த்தீங்கன்னா சார், டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் ஆஃப் ஹிஸ் லைஃப், அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் படிக்கிறோம். உங்களுடைய ட்ரெய்லர்ஸை டீகோட் பண்ணுறதுக்கு ஒரு தனி என்சைக்ளோபீடியா கூட ரெஃபரன்ஸாக வச்சுக்க வேண்டியிருக்கு. பைசன், த மேஜிக் பிஹைண்ட் இட், த ட்ரெய்லர் சொல்லுங்கள் சார். பைசன் ட்ரெய்லர் பற்றி, அந்த பைசன் பற்றி ஆரம்பித்து ட்ரெய்லருக்கு போகலாம் சார். நீங்கள் சொன்னது கரெக்டு. வெறுமனை டிவியில் புள்ளிகள் பார்த்து கத்திய காலம்னு ஒன்று இருக்குல்ல, எங்கேயாவது நம்ம டிவியில் புள்ளி அடித்தா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. எங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு ஒரு சின்ன டிவி வாங்கினாங்க. அது கலைஞர் கொடுத்தாருல, அந்த டிவி தான். அந்த டிவி வாங்கினதுக்கப்புறம் கேபிள்லாம் கொடுக்க லேட் ஆகிடுச்சு. ஏன்னா வெளியூர்லேருந்து கேபிள் வரணும், கேபிள்லாம் வர லேட் ஆகிடுச்சு. டிவி மட்டும் வீட்டில் இருக்கும். அப்போ என்ன பண்ணுவோன்னா, டெய்லி ஸ்கூலுக்குலாம் போய்ட்டு வந்து இந்த புள்ளி அடிக்கும்ல, அதை மட்டும் பார்த்துட்டே இப்போ கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்தாக அந்த கேபிள் கொடுக்குற வந்து கனெக்ஷன் கொடுக்குற அப்படிங்கிறதுக்காக ஒரு 1 மந்த்தாக டெய்லி புள்ளி மட்டுமே பார்த்துக்கிட்டு இருப்போம். அன்றைக்கி அதுவே ஒரு பிரமிப்பாகவும் ஒரு சந்தோஷமாகவும், இதுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் இருக்குது இதுக்குள்ளே அப்படின்னு சொல்லி, அதன் மூலமாக நம்ம வந்து நம்ம ஊர்லேருந்து இன்னொரு உலகத்தை பார்க்க போகிறோம், அதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு பெரிய பிரமிப்பு இருந்துச்சு. கிட்டத்தட்ட பைசன் இந்த ட்ரெய்லர் கட் பண்ணுறதுக்கான இது எந்த புள்ளியில் ஆரம்பிக்கிறது, எந்த பாயிண்ட்லேருந்து கதையை தொடங்குறது, எப்படி உங்களுக்கு இது இந்த வேர்ல்டை எப்படி நம்ம வந்து ஆடியன்ஸுக்கு முதல்ல புரிய வைக்கிறது, இந்த பைசன் ட்ரெய்லரோட மீனிங் அதுதான். இது எப்படி இந்த உலகத்தில் அவங்க கூட்டிகிட்டு வர்றது அப்படிங்கும்போது எனக்கு ஃபஸ்ட்டாக தோணுது அதான். இந்த 90s இந்த வேர்ல்டுக்கு 90ஸில் ஒரு விஷயம் இருந்துச்சு, ஒரு சவுண்ட் இருந்துச்சு நம்மக்கிட்ட. அந்த சவுண்டு ஏதோ வீட்டில் கேட்கும், அது ஓகேங்களா, அது ஒரு பிரமிப்பு நமக்கு, ஓகேங்களா. அப்போ நீங்கள் வருவீங்க, உங்கள் சவுண்டு, அவங்க சொன்ன மாதிரி அவங்க பெப்சியுமா இவங்க நிறைய சவுண்ட் இருக்குல்ல. அப்போது இதுக்கும் முன்னாடியே ஒரு சவுண்ட் இருக்குது, புள்ளி அடிக்கிற சவுண்டு. அப்போ அந்த சவுண்டில் இருந்து இந்த ட்ரெய்லர் ஸ்டார்ட் பண்ணலாம். அதிலிருந்து அப்படியே அந்த நிலத்துக்கு போய் அந்த நிலத்தில் வாழக்கூடிய ஏதோ ஒரு உயிரை பின்பற்றி அந்த உயிர்லேருந்து தொடங்கி ஒரு ட்ரீமை பிடிச்சி அந்த ட்ரீமுக்காக போராடுற ஒரு பையனை பிடிச்சி அதுக்குள்ளே அந்த நிலத்துக்குள்ளே நடக்கக்கூடிய யுத்தத்தை ஃபாலோ பண்ணி அதன் மூலமாக போய் ஒரு அப்பா பையனும் நிப்பாட்டி அவங்களோட நோக்கம் என்ன அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு ட்ராவல் செட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இந்த ட்ரெய்லர் கட் பண்ணது. இதுதான் பைசனோட ட்ரெய்லர். பைசனு கிட்டத்தட்ட இந்த மாதிரியான நம்ம என்ன சொல்கிறது, ஒரு காலத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ நான் இங்கே சென்னை வந்துட்டேன், நான் சென்னை வந்து 20 வருஷம் ஆக போகுது. 20 வருஷம் கழிச்சு நான் இப்போ நாங்கள் திரும்பி போனாலும் அந்த வெக்கை இன்னும் குறையல. அந்த வெக்கைன்னு நான் சொல்கிறது வந்து இயற்கை கொடுக்குற வெக்கை கிடையாது, மனிதர்கள் கொடுக்கக்கூடிய வெக்கை. அது இன்னும் குறையல. அது மனிதர்களுக்குள்ள ஒரு டிஸ்டன்ஸ் இருந்துச்சு, அந்த டிஸ்டன்ஸ் குறையல. அந்த பாதைகள் வந்து அடைப்பட்ட பாதைகள் திறக்கலை. எப்படிடா 20 வருஷம் நான் பார்த்து பிரமிச்சு நான் பார்த்து பயந்து ஓடி வந்ததுக்கப்புறம் திருப்பி இவ்வளோ சோசியல் மீடியா, இவ்வளோ டெக்னாலஜி, இவ்வளோ மக்கள் இங்கே இருந்த மனுஷன் உலகத்தில் எந்த மூலையில் இருக்க ஒரு மனுஷன் கூடயும் பேச முடியும், பழக முடியும், காதலிக்க முடியும், அவனோட பயணப்பட முடியும், அவனை போய் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட சூழலில் வந்ததுக்கப்புறமும் கூட இன்னும் அங்கே வேலி கிடக்கு, இன்னும் இந்த பாதைகளில் இன்னொருத்தர் நடமாட முடியாத பாதைகள் இருக்குது, இன்னொருத்தரோட பழக முடியாத நுழைய முடியாத கோயில்கள் இருக்குது, இன்னொருத்தரால் ஏற முடியாத பேருந்துகள் இருக்குது. இப்படி நிறைய விஷயங்கள் அப்படியே இருக்குது. இது எப்படி அப்படிங்கிற மாதிரி தோணும்போது தான் சரி, அப்போ என்னோடய பாயிண்ட்டை நான் இங்கே வந்துட்டேன். அப்போ இதுக்கு வந்து நம்ம தீர்வு சொல்ல முடியாது. பட் ஒரு டிஸ்கஷன் வந்து நான் ஒரு தீர்வு சொல்கிற இடத்துல இல்லை, நான் ஒரு கலைஞனாக தீர்வு சொல்கிற இடத்துல இல்லை. ஆனால் எங்கூட பழகி எங்கூட பிறந்து வளர்ந்து எங்கூடயே விளையாண்டு பசங்க இருக்காங்களே, அவங்க இன்னும் அங்கே வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்கக்கிட்ட நான் இங்கேருந்து பார்த்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம ஊர் எப்படி இருக்குது, இதுக்குள்ளே என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, இது என்னவா நீங்கள் புரிஞ்சிக்கிட்டு இருக்க உன் ஊரை, நீ வந்து இந்த ஊரை என்னவா இங்கேயே இருந்து என்னவா புரிஞ்சிக்கிட்டு இருக்க, நான் அங்கே போய் இத்தனை புத்தகங்கள் வாசித்து இத்தனை மனிதர்களோட பழகி நான் நம்ம ஊரை என்னவா புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி என் ஊர் மக்களுக்காகவும் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டோட தென் தமிழ்நாட்டோட ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்காகவும்
அவங்களுக்குள்ளே நடக்கக்கூடிய இந்த இன்னும் நின்றுவிடாத ஒரு யுத்தம் இருக்குது. அந்த யுத்தத்தை என்னோடய பார்வையில் அந்த யுத்தத்துக்குள்ளே முளைக்கிற கனவுகளை முன் வச்சு ஒரு கதையாக இந்த படத்தை சொல்லியிருக்கேன். சார் நீங்கள் ஆரம்பித்த உடனே சார் இந்த பாடல்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபோர்வேர்ட் இருக்குது. அந்த மாதிரி தான் இப்போ இந்த என்டையர் இன்டர்வியூவோடைய ஒரு ஃபோர்வேர்ட் நீங்கள் ப்ளேஸ் பண்ணீங்க சார். நீங்கள் இங்கே வந்துட்டீங்க, ஆனால் இப்போ உங்களுடைய மண் எப்படி இருக்குது அப்படின்னு. அந்த மண்ணத்தியோட மண்ணா? அதான் மண்ணத்தியோட மண்ணு தான். அதில் ஒரு பையனை கண்டுபிடிச்சி அவனுடைய ஒரு கனவுன்றீங்க. அந்த பையன் அப்படின்றவர் கணேசன் தான். அவருக்கு ஒரு தந்தை கூட ஒரு கனெக்ட் ஒன்று உருவாக்குறீங்க. அந்த தந்தையோடைய கனெக்ட் உங்கள் தந்தை கூட இருக்கக்கூடிய ஒரு கனெக்டாக இருக்குமோ அப்படின்னு ஒரு ஸ்பெக்குலேஷன் இருக்கா சார்? அதான் சொல்கிறேன்ல, இப்போ வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் மனத்தி கணேசன் அப்படிங்கிறது வந்து ஒரு டூல், ஒரு 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 எனக்கு வந்து ஒரு இந்த கதையை உருவாக்குவதற்கான ஒரு மையக்கரு. ரைட். பட் அவரோட வெற்றி நான் சின்ன வயசில் பார்த்த ஒரு பெரிய ஹீரோ. நான் சின்ன வயசில் வந்து அவர் பேர் கேட்டால் எல்லாம் ஓடி போய் பார்ப்போம், செவத்துலலாம் அவர் பேர் தான் எழுதுவோம். ஏன்னா அவர் வந்து அன்றைய காலகட்டத்தில் வந்து இதோ நம்ம காது வழியாக கேட்போம்ல, கேட்டு ஒருத்தர் ஹீரோவாக ஆகுவார்ல, கணேசன் ஒருத்தர் இருக்காப்புல, அப்படி விளையாடுவாப்புல இப்படி விளையாடுவாப்புலன்னு சொல்லும்போது அதை கேட்டு 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 அது எங்கேயா வந்திருக்கான்னு பார்க்கறதுக்காக ஓடுவோம். அப்படிப்பட்ட ஒரு ஹீரோ. அவரோட கதையை அப்போ அந்த கதை அது இருக்காது, ஆல்ரெடி இருக்குது. பட் நான் இன்றைக்குள்ள என்னோடய புரிதலில் இன்றைக்கி இந்த மக்களுக்கு என்ன மாதிரி படம் பண்ணலாம், இங்கே இருக்கக்கூடிய இந்த சூழலை எப்படி சேஞ்ச் பண்ணலாம், அதை எப்படி புரிய வைக்கலாம், இது எந்த கதையின் மூலமாக இதை செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும்போது எனக்கு அவரோட கதை ஒரு டூலாக கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு. அவரோட கதையை எடுத்துக்கிட்டு அவரோட வாழ்க்கையில் அவர்கிட்ட இருக்க இந்த கபடியும் அந்த வெற்றியையும் அந்த உழைப்பையும் எடுத்துக்கிட்டு அதுக்குள்ளே என்னோடய விஷன், என்னோடய வாழ்க்கையை எல்லாம் உள்ளே செலுத்தி நான் என்ன நோக்கத்துக்காக அந்த படம் பண்ணுறனோ அந்த நோக்கத்துக்கான திரைக்கதையாக அதுக்குள்ளே புனைவுகள்லாம் சேர்த்து நிறைய இளைஞர்களோட என்னைய மாதிரி நிறைய சவுத்தில் இருக்கக்கூடிய நிறைய இளைஞர்களோட கதைகளையும் எடுத்து இவர் கதையோட இணைச்சி ஒரு முழு கிட்டத்தட்ட அவரோட இன்ஸ்பயரில் ஒரு முழுசாக ஒரு அவசியமான காத்திரமான ரொம்ப ஆவேசமான ஒரு படமாக பைசன் வந்திருக்கு. இல்லை கணேசன் கதை மட்டும் இல்லை, நிறைய இளைஞர்களோட கதை பின்னப்பட்டிருக்கு. பட் ஆனால் ஒரு மூலக்கருவாக அவரோட வெற்றியும் அவரோட கபடியையும் அந்த களத்தை நாங்கள் எடுத்துக்கிட்டு ஏன்னா இங்கே சவுத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான வாழ்க்கை தான் இருக்கும். வாழ்க்கைன்னா அந்த நிலம் சார்ந்து அந்த ஆனால் முளைக்கிற கனவுகள் இருக்குல்ல, நடக்கிற யுத்தங்களும் கனவுகளும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் கனவை கண்டு ஜெயிச்சு வெளியே வரான்ல, அதில் யாராவது 100 தான் வருவான். அப்படி 100 வந்தவர் தான் அவர். அதே மாதிரி 100 வந்தவன் தான் நான். அப்போது நாங்கள் 2 பேரும் சேர்ந்து எப்படி இங்கே வந்து ஜெயித்தோம், எங்களோட ட்ராவல் எப்படிப்பட்ட ட்ராவல், அப்போ எங்களால் முடியுங்கும்போது இப்போ இது நிறைய பேர்த்துக்கு ஒரு இன்ஸ்பயராக இருக்கும்ல. அப்போ நம்ம ஊரில் இவ்வளோ சண்டைகளுக்கு இடையில, இவ்வளோ யுத்தத்துக்கு நடுவில், இவ்வளோ பஞ்சம் பசி, இவ்வளோ பிரச்சனைகளுக்கு நடுவில் கிளம்பி போய் ஜெயித்தவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அப்படிங்கிறத நான் சொல்லணும். அதுக்காக உருவாக்கப்பட்ட படம். அதனால் நீ வந்து இது நம்ம இந்த ஊரில் பிறந்துட்டோம், இதுதான் விதி, நம்மளாம் வெளியே போய் எப்படா ஜெயிக்க முடியும், நம்மளாம் எவன்டா மதிப்பான் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்ருக்கானுங்க. அதெல்லாம் அவங்களுக்கு மாற்றணும், அவங்களோட எண்ணத்தை மாற்றணும். நீ கிளம்பி இடம்பெயர்ந்து இந்த நிலத்தை விட்டு கிளம்பி ஒரு பாதையில் பயணப்பட ஆரம்பித்தா தான் அவன் பாதையில் நிறைய நண்பர்கள் தென்படுவாங்க, நிறைய மனிதர்கள் தென்படுவாங்க, அவங்க உன்கிட்ட பேச ஆரம்பிப்பாங்க, உன்னோட தேவையை அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். நீ அங்கேயே இருந்தன்னா உனக்கு தெரியாது. இந்த விஷயங்களை அவங்களுக்கு கடத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்னோட கதையும் அவரோட கதையும் என்னைய மாதிரி வெற்றி பெற்ற நிறைய பேரோட கதையும் மிக்ஸ் பண்ணி பைசன் உருவாக்கப்பட்டு. வா, பியூட்டிஃபுல்லாக இருக்குது சார் நீங்கள் சொல்லும்போது கேட்குறதுக்கு. Behind with Bison special with Mari Selvaraj, டைட்டில் ஸ்பான்சர் Grand Royal Tours. உங்கள் ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க Grand Royal Toursக்கு வாங்க. Grand Royal Tours presents Behind with Bison special with Mari Selvaraj.